உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. அம்மா என்ன வேணாலும் பண்ணலாம், நாம் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற ரகத்தில் சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி தான் ஐஸ்வர்யா கும்பல் அப்படியே ஒட்டுமொத்த கும்பமாக அப்படியே நடிக்கிறாங்க. சேதுபதிட்ட பாரியா என் அண்ணன் பொண்ணு எப்படிலாம் உனக்காக பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சு அவர் மனசையும் கொள்ளை கொண்டுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாரு, அப்பாக்கிட்டே போய் சொல்லிடுறாரு. எவ்வளோதான் தடுத்தும் அவர் ஆட்கொண்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஐஸ்வர்யா கட்டிக்கு எனக்கு சம்மதப்பா அப்படிங்கிறாரு. சாவித்திரியும் தாமரையும் அப்படியே என்னண்டோன்னு ஆடி போகிறாங்க. என்னடா என்ன சேது இப்படிலாம் சொல்கிற, ஊன் அப்படிங்கிறாங்க. வேணாம், நான் முடிவு எடுத்ததான் எங்கள் அப்பாட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, ஈஸ்வர் மவனே நீ தாண்டா நான் பெத்த புள்ள எனக்கு நல்லது பண்ணல, நீ தாப்பா நெஞ்சில் பால வாத்த அப்படின்னு சொல்லிட்டு சேது நெத்தி வர்றாங்க. ராஜாங்கம்மா சரி ஒரு நல்லா பார்த்து கல்யாணத்தை வச்சுருவோம், அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு நிச்சயம் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஈஸ்வரி பார்க்குது. எதுக்கு மாமா நிச்சயம்லாம் பண்ணிக்கிட்டு, நமக்கு தெரியாத பொண்ணா தெரியாத மாப்பிள்ளையா ரெண்டுமே தெரிஞ்சவங்க தான், அதனால் கல்யாணத்தை நேரடியாக முடிச்சிருவோமே அப்படின்னு படபடப்பாக சொல்லுது. எங்கே ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணி நடுவில் பூந்து கலைச்சிருவாளுகளோ அப்படிங்கிற ஒரு பயம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ராஜாங்க என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு நிச்சயத்தை பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவங்க பஞ்சாயத்தை பண்ணி ஓலையை முறித்து ஏதோ ஒன்று பண்ணணும், டைவர்ஸு கோர்ட்டில் கிடைக்குதோ இல்லையோ அதுலேயும் நம்ம வேணான்னு சொல்லிவிட்டோம், அதனால் ஊர் பஞ்சாயத்து பிரகாரம் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் எதாக இருந்தாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சரி பரவாயில்ல, அதான் பழம் நழுவி பால்லே விழுந்துருச்சு, இனி எடுத்து அதை வாய்க்கில் போட்டு டொபக்கடின்னு குளிக்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவ்வளோ கும்மாளம் போடுதுங்க. ஐயோ ஆண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சித்ரா அம்மா சூப்பர்மா, இந்த வீட்டுக்கே நம்ம தான் ஆள போகிறோம், நம்ம தான். ஐசு நாளைக்கு இந்த வீட்டுக்கு நீ மகாராணியாக வந்ததுக்கப்புறம் எங்களை மறந்துடுவியா? ஐயோ என்ன சித்ராக்கா, என்ன ஆண்டி இப்பெல்லாம் பேசிட்டு, நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு காரணமே நீங்கள் தான், நீங்கள் உங்களை விட்டுருவேனா, உங்களை மறப்பனா என்ன ஆண்டி அப்படி சொல்ல சித்ரா பார்க்குது. நீ எங்களை விட்டு மறந்தாலும் நாங்கள் உன்னை சும்மா விட மாட்டோம், நாங்கள் எப்படின்னு உனக்கு தெரியுமில்ல அப்படிங்கிற ஐஸ்வர்யா பார்க்குது. சித்ரா ஈஸ்வரி உடனே, ஏய் சித்ரா என்னடி இப்படிலாம் பேசுகிற, அவள் யாருடி, உனக்கு தங்கச்சி மாதிரிடி, பொறப்பில் வேணா மாமா பண்ண இருக்கலாம்டி, மற்றபடி அவள் நம்ம ரத்தம், நீ இப்படிலாம் பேசலாமா, இப்படி பேசுகிற தப்பு, அவள் என்னமே நம்ம பண்ணாலும் விட்டு கொடுத்து தாண்டி போகணும், நீ எதுவும் நினைக்காத ஐசு அப்படி சொல்ல. ஆன்ட்டினா ஆண்டி தான், எப்படி சித்ரா சொல்லிச்சு பார்த்தீங்களா, நான் அப்படியே அவங்கள வேணான்னு வெறுத்து ஒதுக்கிடுவேன், வீட்டை விட்டு விரட்டிடுவேன் இவங்கள மாதிரி, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நாளைக்கு கல்யாணம் மட்டும் ஆகட்டும், அப்புறம் இருக்குது இதுங்களுக்கு கச்சேரி, இவங்க எல்லாரையும் ஓட விரட்டிட்டு என் கூட சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நீங்கள் இருக்கணும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இங்கிட்டு பார்த்தா சித்ரா பார்க்குது. சித்ராவை ஓங்கி ஒரு அரை வர கொடுத்துருதுங்க ஈஸ்வரி. பலார்னு கொடுத்துட்டு இனிமேல் இந்த மாதிரிலாம் பேசாதன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்குது பேச்சையே. ஐஸ்வரா போன கையோட ஏமா என்னை அரைஞ்ச பின்னாடி பின்ன அவகிட்ட போய் இப்படியா சொல்லுவேன், நான் சும்மா விட்டுற மாட்டேன் அப்படி இப்படின்னு அப்படி சொல்ல. அம்மா அது நிஜம்தானம்மா, அவள் நம்மளை ஏமாற்றி விரட்டினானா அவளை நம்ம விட்டுருவோமா அப்படி சொல்ல. நீ கூட மாறிட்டியாம்மா அப்படின்னு கேட்குது. நான் ஏன்டி மாறுறேன், நமக்கு கீழே தாண்டி எல்லாம் இருக்கணும், நம்மளை உதாசீனப்படுத்துகிறான்னா அவங்கள நான் விட்டுருவேனா என்ன? அம்மா என்னம்மா நீ, நான் கூட ஓ அண்ணன் பொண்ணுண்டு எங்கே நீ அவளை மட்டும் நினச்சிருவியானு, ஹே அண்ணன் பண்ணாது ஆட்டுக்குட்டி பண்ணாது, எனக்கு நீ மட்டும்தாண்டி முக்கியம், உனக்குன்னா எனக்கு நீ, நம்ம ரெண்டு பேருக்கு இடையில ஏன் அந்த போசு பையில வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்ப முடி, அவள் ஐஸ்வர்யாவா அண்ணன் பொண்ணா இருந்தானே அப்படியே தம்சா பண்ணிட மாட்டோம், இவளை காரியத்தில் கைக்குள்ள போட்டுக்கிட்டு சொத்து புறத்தையும் என் பேரில் எழுதி வாங்க வேண்டி, அதுக்கப்புறம் இந்த எம்எல்ஏ பதவியோட இந்த ஐஸ்வர்யாவும் சேதும் ஒரு வாரத்தில் இருந்துட்டு போகிறாங்க, இவளை பகடக்காயாக வச்சுக்கிட்டு தாண்டி நான் பண்ணுறேன். அம்மா நீ சரியான கோணிமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்குதுங்க. உங்கள் அம்மா பற்றி நீ என்னடி நினச்சிட்ருக்க, நான் விட்டுருவேனா இவளை அப்படி சொல்ல. இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கு ஐஸ்வர்யா. அடி பாவிகளா, நான் ஆண்டின்னு உங்கள் மேலே உண்மையான பாசம் வச்சேனே, இந்தளவுக்கு பண்ணுறீங்களே, ஐயோ அப்போ நாளைக்கு நம்மளே ஏதாவது பண்ணுவாளுகளா, எனக்கு ஒன்றும் புரியலையே, இப்போ இது என்ன பண்ணுறது, எனக்கு அம்மாடியோ இந்த வாழ்க்கை வேணாம் ஒன்றும் வேணாம், ஆத்தாடி நமக்கு உசுறு தான் முக்கியம், என்ன ஆண்டி இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டமும் வந்துடுது. இருந்தாலும் பரவாயில்ல, மாமா மேலே உள்ள ஆசை இருக்குது, இவ்வளவு இங்கே வச்சு பண்ணக்கூடாது, என்னையவே தூக்கி தள்ளிடுவீங்களா, அதுக்கு மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பேச்சை கேட்கலன்னா உலகத்தை விட்டே அனுப்பிடுவோன்னு ஈஸ்வரி சொல்லுதா. அதை கேட்டுட்டு தான் ரொம்ப பயந்து போயிடுது இந்த ஐஸ்வர்யா பிள்ளை. வரட்டும் பஞ்சாயத்தில் வச்சு இவங்களை மூக்கு உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியெல்லாம் வேலையெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாங்க. ஒரு இடத்துல வச்சு நிச்சயத்துக்கு எல்லா ஆளுகள்லாம் வந்துடுறாங்க, ஊர் ஆளுகளும் வர்றாங்க. ஐஸ்வர்யா பார்க்குது, ஏன் ஒரு மாதிரியா முகத்தை வச்சுட்டு இருக்க
அப்படின்னு சித்ரா கேட்க, ஒன்றும் இல்லைக்கா ஒன்றும் இல்லை. ஈஸ்வரி, ஆமாம் நானும் பார்க்குறேன், நேற்றுலேருந்து ஒரு மாதிரியா இருக்க, என்ன ஐசாச்சு, உடம்புக்கு எதுவும் முடியலையா? உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, மனசுக்கு தான். ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு, தெரியல. தமிழ்ச்செல்வி இருந்த இடத்துல நம்ம இருக்கிறோம்னு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏய், இந்த சித்தாந்த வேதாந்தெல்லாம் எப்போ கற்றுக்கிட்ட? அது நமக்கு தேவையில்லை. நம்ம பாதையில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பூ கடந்தா கூட தூக்கி போட்டு க்ளீனாக போயிட்டு இருக்கணும். நீ என்னடி அடி பாவிகளா, உங்கள் கூட நின்று உங்களுக்கு உதவி பண்ண எனக்கே இப்படி பண்ணுறீங்களடி, நீங்களாம் எப்பேற்பட்ட ஆள். அப்பா சரிங்க ஆண்டி, நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு போக, அம்மா இவ என்னம்மா சரியே இல்லைம்மா, கரெக்டாக போன ஐஸு மறுபடியும் வருது, என்ன பேசுகிறான்னு கேட்குறதுக்கு, அம்மாம்மா இவளை சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சு எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிடணுமா, இவ சரியான ஆளுமா. இதே சும்மா இருடி, நான் தான் சொன்னேன்ல, இவ நமக்கு ஒத்து வரலன்னா தமிழ்ச்செல்வியாவது உயிரோடு அனுப்பணும் இவளை அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்னம்மா அதெல்லாம் அந்த கேஸு பெரிய கேஸ் ஆயிரும், அப்புறம் மர்டர் கேஸில் நம்ம உள்ளே போயிடுவோம், அதெல்லாம் தெரியாமல் பண்ண முடியும் விட்டுடி அப்படின்ட்டு போகிறாங்க. ஐஸு கேட்டுட்டு ரொம்ப வைத்த கலக்குது. ஐயோ நம்ம இப்போயே ஓடி போயிடுவோமான்னு நினைக்கிது. ஆனாலும் தைரியமாக வந்து நிற்கிதுங்க. பஞ்சாயத்தை கூட்டி ஊரறிய ஆண்டி அத்தைன்னெலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே இதுக்கு நடுவில் பார்த்தா பஞ்சாயத்தில் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க நிச்சயத்தை ஓலை. அதுக்கெல்லாம் தமிழ்ச்செல்வி செல்லப்பாண்டி எல்லாரையும் ஆளை கூட்டிகிட்டு வருது. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படிங்கல அப்போ தான் சொல்கிறாங்க, எனக்கும் அவருக்கு இன்னும் முறைப்படி விவாகரத்தே ஆகலை, அதுக்குள்ள இந்த பிள்ளைக்கு எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ண போச்சு அப்படின்னு சொல்ல எல்லாரும் பார்க்குறாங்க. என்னையா ராஜாங்கம் சேது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்க, முறைப்படியே அவங்க 2 பேருக்கும் பிடிக்கலன்னா அதை ஓலையை பிரித்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்க குழந்தை எடுத்து அந்த 2 பேர் கையிலையும் கொடுக்குறாங்க. கொடுக்கையில் தமிழ்ச்செல்வி இப்படியே பார்க்குது. அப்படியே சரி, இவனோட நமக்கு எதுக்கு வாழணும், பிள்ளைக்கு அப்பேன்னு இவன் சொன்னால் மட்டும் நமக்கு என்ன கிடைக்க போகுது, நம்ம மனசாட்சிக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும், நம்ம பிள்ளைக்கு அப்பன் இவன் தான் அப்பன்னு சொல்கிற கூட எனக்கு வெக்கமாக இருக்குது, வேண்டாம், அப்பா அம்மா எல்லாமா தமிழ்ச்செல்வி இருந்து பார்த்துக்குவா அப்படின்னு மனசில் நினச்சிட்டு, இங்கே பாருங்கள் என் பிள்ளைக்கு அப்பா அம்மா உலகத்தில் இருக்க கடவுள் எல்லா ஒட்டுமொத்த பாதுகாப்பும் என் பிள்ளைக்கு நான் இருப்பேன், அதனால அப்படின்னு சொல்லல. என்னம்மா சொல்கிற, அதனால எனக்கு இந்த மனுஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓலையை நான் பிரிக்கிறேன்னு பிரிக்க போகிறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு நில்லுங்க அப்படிங்கிறாங்க. நிறுத்துங்க தமிழ் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன அப்படிங்கல அப்படியே மாலையை கழட்டிட்டு கையில் வச்சுட்டு வர்றாங்க. ஈஸ்வரி பார்க்குது, என்னடி என்ன எந்திரிக்கிற அப்படி சொல்ல அப்படியே வர்றாங்க. மாமா என்னை மன்னிச்சிருங்க, ராஜாங்கத்திட்டையும் போயிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு காலில் விழுகுது. என்னப்பா என்ன ஆச்சு, எனக்கு இந்த கல்யாணத்துலேயும் நிச்சயத்துலேயும் விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. எதுக்குமா விருப்பம் இல்லை, எனக்கு விருப்பம் இல்லைங்க, விட்டுருங்க, நான் எதுவும் சொல்ல விரும்பலை அப்படிங்கிறாங்க. ஏண்டி வேணாங்கிற, வெண்ணை திரண்டு வர நேரத்தில் அப்படின்னு ஈஸ்வரி வந்துட்டு அப்படியே ஐஸ்வர்யாட்ட அப்படி கண்ணை காமிக்குது. அத்தை சும்மா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க மாமா, உங்களை சுற்றி எல்லாரும் போலியானவங்களும் இருக்காங்க, தமிழ்ச்செல்வி ரொம்ப நல்ல பொண்ணு, தமிழ்ச்செல்வி என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி அப்படின்னு கையை பிடிக்க தமிழ்ச்செல்விக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னடா இது, என்னமோ ஏதோ வேதம் ஓதுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. என்ன நீ சொல்கிற, எதுக்கு புரியலையே, கையை பிடிக்கிற, தமிழ்ச்செல்வி என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி, எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படிங்கிறாங்க. சேது பார்க்குறாரு, என்ன சொல்கிற ஐஸு அப்படிங்கிற, என்னை மன்னிங்க மாமா அப்படின்னு காலில் விழுகுது. என்ன சொல்ல வர்ற சொல்லு அப்படிங்கிறாங்க. தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்பு இல்லை, அவள் குரலில் நான் தான் பேசினேன். என்னது அவ குரலில் பேசினியா? ஈஸ்வரி வருது, ஏண்டி இப்படிலாம் பண்ணுற, அத்தை சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை மாட்டி விடாமல் பேசுகிறேன்னு அதோட நினச்சி சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்ல அப்படி பார்க்குது. சத்தமாக பேசாதடி, ஏண்டி இப்படிலாம் பண்ணுற, நீங்கள் பேசின எல்லாமே கேட்டேன், என்னையவே போட்டு பிளான் போடுவீங்களா, எல்லாருக்கும் அவங்கவுங்க உயிருக்கு அப்புறம் தான் அடுத்தவங்களை பற்றி நினைப்பாங்க, அப்படி இருக்கல என் உயிரை நீங்கள் போட்டு நினைக்கல, உங்களுக்கே நான் பாகுபாடு பார்க்கணும், ஏதோ எங்கள் அப்பா கூட பிறந்தவங்கிறக்காண்டி உங்களை பப்ளிக்கில் போட்டு கொடுக்கல, அதோட மட்டும் நிறுத்திக்கங்க அத்தை அப்படின்னு குசுன்னு பேசுதுங்க. இந்த பிள்ளை சொல்ல வந்ததை உண்மையை பப்ளிக்காக ஊரறிய சொல்லணும், ஆனால் அதை விட்டுட்டு தான் மேலே பழி போட்டு என்ன கேனச்சிருக்கியாடி நீ வருதுங்க. வந்துட்டு ஆமாம்மாம்மா நான் தான் தமிழ்ச்செல்வி குரலில் பேசினேன், எனக்கு அவள் தங்கச்சி அவளை என்னை ரொம்ப டீஸ் பண்ணாங்க, அதனால தான் நான் அப்படி பண்ணேன், அதோட அவளை திட்டுவீங்க விரட்டுவீங்க அப்படி தான் நினச்சேன், இந்தளவுக்கு மாமா ஜெயிலுக்கு போவார் இப்படிலாம் வரும்னு நான் நினைக்கல மாமா அப்படி சொல்ல, இவ சும்மா சொல்கிறப்பா, தமிழ்ச்செல்வி ஏதோ மிரட்டிருக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, சும்மா நிறுத்துங்கத்த அப்படிங்கிறாங்க. ராஜாங்க எல்லாரும் என்னப்பா சொல்கிறீங்க, என்னையா நடக்குது, இப்போ இந்த நிச்சயத்தை நடக்குமா வேணாமா, நடக்குமா நடக்காதா, இல்லையா இந்த விவாகரத்து முடிவாவது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற தமிழ்ச்செல்வி பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு டைவர்ஸ் வேணும், ஆனால் அதுக்கு முன்னாடி ஐசு என்ன ஐஸ்வர்யா சொல்கிறீங்க, நீங்கள் தான் பண்ணீங்களா, ஆமாங்க நான் தான் பண்ணேன் அப்படிங்கல, அதை எப்படிப்பா நம்புறது அப்படின்னு சித்ரா சொல்லுது. எடுத்து கொடுக்குதான். அப்போ பார்க்குறாங்க, ஏன் சித்ராக்கா இவ்வளோ சொன்னேன்னா அதையும் சொல்ல மாட்டேன்னா என்ன. ஒரு நாள் இவங்க சார்ஜ் போட்டு உளர போயிட்டாங்க. அப்போ ஃபோன் எடுத்து, அப்பா நான் தான்ப்பா தமிழ்ச்செல்வி, அப்பா இங்கே பாவம்ப்பா, ஜெனியும் சக்தியும் அவங்க 2 பேருக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சுருங்கப்பா ப்ளீஸ்ப்பா, எங்கள் மாமா தான்ப்பா சொன்னார் அப்படி
அப்படின்னு டக்குன்னு இப்படி கையில் காதை வச்சு பேசிக்கிட்டு அதாவது கையை காதில் வச்சு பேசுகிற மாதிரி பேசிட்டு, போதுமா இப்படி தான் நான் அன்றைக்கி பேசினேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லுது. அப்படியே ஒரு மாதிரியாக கையை கழுத்தை பிடிச்சிடுறாரு சேது. ஏன் இப்படி பண்ண அப்படின்ட்டு எல்லாம் அவன் மேலே உள்ள கோவத்தில் தான் மாமா, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற. சி நீலாம் என்ன மனுஷ ஜென்மம் அப்படி சொல்ல, அதுக்கப்புறம் அப்படியே ஈஸ்வரி பார்க்குது. இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. என்ன சின்னம்மா உங்கள் அண்ணன் மாவை எப்படி பேசியிருக்கு, அப்பா அவள் கூட நீங்களும் கூட்டா சொல்லுங்க அப்படிங்கிற. ஐயோ அப்படிலாம் இல்லைப்பா, அப்புறம் அவள் இப்படி பண்ணியிருக்கா, பேசாமல் இருக்கீங்க, 4 சாத்த வேணாமா அப்படி சொல்ல, அதானே பேராண்டி கேள்றா, என்னடி உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவளை 4 சாத்து அப்படின்னு அம்மாச்சி சொல்ல, என்ன மன்னிச்சுக்கடி அப்படின்ட்டு ஏண்டி இப்படி பண்ணன்னு அடிக்க, அத்தை அடிக்காதீங்கன்னு சொல்ல, நறுக்குன்னு இவங்க அவங்களுக்கு நல்ல மனசு பேர் எடுக்கணுன்ட்டு, அவங்க மனசில் நல்ல பேர் எடுக்கணுன்ட்டு இந்த பிள்ளை அடிக்க, சும்மா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் போனா போகுது உங்களை காட்டி கொடுக்கூடாது நினச்சா, இங்கே பாருங்க இவங்க நல்லவங்களே இல்லை, நான் அப்படி பண்ணதுக்கு காரணமே இவங்க தான், எப்படியாவது தமிழ்ச்செல்வி விரட்டிட்டு அந்த சேதுவை கல்யாணம் பண்ணிட்டு நீ இந்த வீட்டில் இருக்கணும், ராணி ஆக்கலாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்காகத்தான் நானும் சரின்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கி ஏன் இப்போ மாற்றி பேசுகிறேன்னு, என்னையவே போட்டு தள்ளுறதுக்கு இவங்க பிளான் போட்டாங்க. அதை கேட்டுன்னு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஏய் இருடி தமிழ்ச்செல்வி பேச்சை கேட்டு மாற்றி பேசுறியா அத்தை, நீங்கள் மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. சாரி நீங்கள் மாற்றலாம் இல்லை, ஒரே எண்ணத்தில் தான் இருக்கீங்க. எங்கள் மாமா பாவம், அவர் உங்களுக்குலாம் சோறு போட்டு வளர்த்துருக்கவர். ஒன்று சொல்லுவாங்களே பாம்புக்கு பால் வாத்தன், அந்த மாதிரி தான் உங்களுக்கு பால் வாத்துட்டு இருந்திருக்காரு. சேது மாமா நான் சொல்கிறத கேளுங்க, எங்கள் அத்தை நல்லவங்களே இல்லை, அவங்க தான் எல்லா பிளானும் போட்டது. இல்லை சேது இவ போய் சொல்கிறா, இவ எங்கள் மேலே பழி போடுறா. ஓ பழி போடுறேனா, இங்கே பாருங்க அப்படின்னு ரெக்கார்டு எடுத்து காமிக்கிறாங்க. இதுங்க ஆத்தாள் மகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவளையே போட்டு தள்ளி சேதுவை பிச்சை எடுக்க விட்டு வெளியில் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதை அப்படியே ரெக்கார்டில் இருக்குது. என்னையவே போட்டு தள்ள பிளான் போட்டதுக்கப்புறம் நான் ஏன் எங்கள் அப்பா கூட பிறந்தவன் நான் பார்க்கணுமாம்மா, அதனால தான் இப்போ உங்கள் எல்லோரும் முன்னாடி சொல்லிட்டேன், நேற்றே சொல்லியிருந்தா சப்புன்னு போயிடும்னா இப்போ சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆடி போகிறாங்க. தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்பு இல்லை, அதை விட இந்த போஸ்ட் ஓட்டுனது எல்லாமே இந்த அத்தை தான், எல்லாமே இவங்க தான் பண்ணாங்க, ஈஸ்வரி ஆண்டி தான் எல்லாம் பண்ணினாங்க. அம்புடுக்கும் காரணம் முழுக்க இவங்க தான். மற்றபடி தமிழ்ச்செல்வி சொக்க தங்கம், ரொம்ப தங்கமான மனுஷி, அவகிட்ட போய் வேணுக்குனே அவள் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான். ஏன்னா இந்த வீட்டை ஒட்டு மொத்தத்தையும் ஆளணும், அதுதான் இவங்களோட குறிக்கோள். அதோ சாவித்திரி ஆண்டிக்காவது கல்யாணம் பண்ணி இந்த வீட்டில் வாழணும் அப்படிங்கிற ஆசை மட்டும்தான். அதுக்காக வேணால் தமிழ்ச்செல்வி பழிவாங்க நினச்சிருக்கலாம். ஆனால் மற்றபடி மாமாவோ நீங்களோ உருப்படாமல் போகணும், நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினச்சதில்ல. ஆனால் என் ஆண்டி இருக்கே சரியான ஒரு கலிசடை, நீங்கள் இவ்வளோ சொத்து பத்தோடு நல்லா வாழ வச்சும் சொந்த அண்ணன் பிள்ளை அவங்களுக்கு இது ஃபேவராக இருக்க என்னையவே போட்டுத்தள்ள நினச்சா நீங்களாம் என்ன ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்கள் பொறுப்பு, உங்களோட வேலை. நல்ல ஒரு உத்தமமான ஒரு பொண்ணை இழந்தீங்கன்னா நீங்களாம் நல்லாவே இருக்க முடியாது அப்படின்ட்டு போக, அம்மாச்சி வந்து சேது பார்க்குது. ஆமையா நான் சொல்கிறத கேளியா அப்படிங்கிற அந்த வக்கியா குளம் கையிலேருந்து கீழே விழுகுதுங்க. அதாவது இடது கையில் தான் வச்சிட்டு இருக்காரு, கீழே போட்டுறாரு. அப்படியே பார்க்குறாரு தமிழ்ச்செல்வியை அப்படியே செம்மையாக முறைக்குது. அப்படியே என்ன ஆடி போகிறாங்க, ஏன்னா எல்லாமே இவ தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்படியே சேது பார்க்குறாரு. சேது உடனே என்ன மன்னிச்சிருப்பான்னு காலில் விழுகுது, கையெடுத்து கும்பிட்டு நன்றி மன்னிப்பு கேட்குது. என்ன காரியம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் அப்படியே ராஜாங்க கத்துறாரு, அட்டி வைக்கிறாரு. சேதுவும் அதே மாதிரி இவங்களை போலீஸில் பிடிச்சி கொடுங்கப்பா, சும்மா விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே தமிழ்ச்செல்விட்டு வந்து கையெடுத்து அப்படியே என்னை மன்னிச்சிரு தமிழ்னு கும்பிட்டு போடுறாரு. மன்னிப்பா யாருக்கு வேணும் உங்கள் மன்னிப்பு, இங்கே பாருங்கள் பஞ்சாயத்துக்காரவங்களை நில்லுங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் நிற்கிறாங்க. நான் சொன்னது தான், எனக்கு இவர்கிட்ட வந்து டைவர்ஸ் வேணும், முறிச்சு விடுங்க அப்படிங்கிறாங்க. அடியே வெண்ணத்தை 2 வரையில் இப்படி தாலியை உடைக்கிற மாதிரி பண்ணாதடி அப்படின்னு அம்மாச்சி வந்து ரொம்ப கெஞ்சுது. உன் காலில் வேணாலும் விழுகிறேண்டின்னு கெஞ்சுறாங்க. ஆனால் முடியவே முடியாதுன்னு தமிழ்ச்செல்வி ஒத்த காலில் மறுக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போக வாய்ப்புகள் இருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.